ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே மார்னிங் டே வந்து கிச்சனில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. எங்களுக்கு டீ போட பாலும், என் பையனுக்கு வந்து பால் ஆற்றுறதுக்கு பாலும் வச்சுட்டேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7:30க்கு மேலேயே ஆயிடுச்சு. வெளியில் வந்து பார்த்திங்கன்னா பிஸியான ஒர்க்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. என்னென்னா இன்றைக்கி அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வெட்டிங் டே. ஸோ பிரியாணி ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கு. எங்கள் பெரிய அண்ணியும் என் பாப்பா உட்காந்து வெங்காயம் வெட்டிகிட்ருக்காங்க. அப்புறம் எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அதை இக்னோர் பண்ணிடலாம். எங்கள் பெரியம்மா வந்து பாத்திரங்களை வீட்டு இருந்தாங்க. அம்மாவோட ஃப்ரெண்டு வந்து இட்லி சுட்டு சட்னி அரைச்சிட்டு இருந்தாங்க. பாருங்கள், இவ்வளோ வெங்காயம் அரிஞ்சிட்ருக்காங்க. எதுக்காக இவ்வளோ வெங்காயம் அவங்க அரியிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஹைதராபாத் லேயர் தம் பிரியாணி தான் வந்து அப்பா செய்ய போகிறாரு. அப்பாவோட ஸ்பெஷல். நாங்கள்லாம் வந்து வெங்காயம் கழுவிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தோம். அப்பா வந்து சிக்கன் தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தார். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தார். அதுக்குள்ளே அம்மா வந்து சாப்பாடு செஞ்சுட்டாங்க. காலையில் இட்லி கூட கார சட்னி, பொட்டுக்கடலை சட்னி, இது ரெண்டையும் வச்சு காலையில் டிஃபன் சூப்பராக முடிச்சுட்டு மதிய வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா வந்து பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இதோட ரெசிபி வந்து நான் தனியாக போடுறேன். இதில் போட்டால் ரொம்ப லாங்காகிடும் வீடியோ, அதனால் நான் இதில் போடலை. இதோட ரெசிபி வந்து நான் தனியாக நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன். நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அப்படியே வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கள் அம்மா குளிச்சுட்டு நல்லதுமாக சேலை கட்டி ரெடியாகி வந்துட்டாங்க. எங்கள் அம்மாவோட அவுட்ஃபிட் இது தான் இன்றைக்கி. எங்கள் அம்மா பார்க்க அழகாக இருந்தாங்க. இது வந்து எங்கள் அப்பாவோட அவுட்ஃபிட். 2 பேருமே சேர்ந்து ஒரு ஃபோட்டோ. எங்கள் அப்பா எப்போவுமே எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் வெறும் ஒன்லி ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இருப்பார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுச்சுன்னு வந்து நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். யார் யாருக்கெல்லாம் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட பிடிக்கும்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சரி சும்மா ஊர் சுற்ற போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 மணி வாக்கில் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கே போனோம்னா ஈரோடு பன்னீர்செல்வம் பார்க் மணிக்கொண்டு கிட்ட வந்து போயிருந்தோம். அங்கே போயிருக்கும்போது இந்த கடையை வந்து நாங்கள் பார்த்தோம். இது வந்து நான் அடிக்கடி போகிற கடை தான். இங்கே வந்து பாருங்களேன், கண்ணாடி டம்ளர், பீங்கான் இதெல்லாம் வந்து ரேட் ரொம்ப கம்மியாக விற்றுட்டு இருந்தாங்க. இது வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக பூ டிசைன்லாம் போட்டிருக்கு. இதோட ரேட் வந்து வெறும் 15 ரூபா தான். இந்த பவுலுமே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக கெட்டியாக இருந்தது. இதோட ரேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 15 ரூபா தான். இந்த கப்பு பாருங்கள், இதுவுமே வந்து 15 ரூபா தான். இது மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய இருந்தது. இதெல்லாம் நான் வாங்கினதில்லை. நான் என்னென்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு நான் வீட்டில் போய் சொல்கிறேன். எங்கள் அண்ணி வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை கிளிப் எடுத்து அதை வந்து நல்லா இருக்குமா ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்துட்டு இருக்குங்க. குவாலிட்டிக்கெலாம் எந்த இதுவும் இல்லை, குவாலிட்டியெல்லாம் நல்லா இருந்தது. நிறைய இருந்தது. சின்ன பிள்ளைங்களுக்கு இருந்ததுலேருந்து, அதாவது 12 ரூபாலேருந்து 500 ரூபா வரைக்குமே வந்து பொருள் இருந்தது. எங்கள் அண்ணி ஒவ்வொரு கிளிப்பாக எடுத்து போட்டு சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. உங்களுக்கு வேறு வேலை இல்லை நீ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கீழே மட்டும் இல்லை, இவங்க கடை வந்து 3 ஃப்ளோர் இருக்குது. மேல் ஃப்ளோருக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து போயிருந்தோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏபிசிடி, பிள்ளைங்களுக்கு ஏபிசிடி இ சொல்கிறது, அது மட்டும் இல்லாத இன்னும் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. கடையில் வந்து கொஞ்சம் ஆளுங்க இருந்ததுனால நாங்கள் பார்த்து எடுத்துகிட்டு இருந்ததுனால என்னால் எல்லாத்தையும் எடுக்க முடியல. அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து நேராக அரஃபாக்கு வந்து போயிருந்தோம். அதுவுமே ஈரோட்டில் தான் இருக்குது. அங்கே போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேக் கலெக்ஷன் இருந்தது. நான் எனக்குமே பேக் வந்து இங்கே தான் வாங்கினேன். நல்லா குவாலிட்டியாக இருந்தது. கிளிப்லாம் பாருங்கள், நமக்கு சாதாவாக வேணாலும் சாதாவாகவும் கிடைக்கும், இல்லை நமக்கு ஸ்டோன் வச்சு கிராண்டாக வேணும்னாலும் கிடைக்கும். இந்த விலையெல்லாம் பார்த்திங்கன்னா 100 ருபீஸ்னு போட்டிருந்தாங்க. நல்லா இருந்தது, பார்க்க நல்லா குவாலிட்டியாக நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லை, நிறைய டப்பாவில் ஸ்டெட்ஸ் இருந்தது, குந்தன் செட்ஸ் இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கெலாம் இந்த கழுத்தை ஒட்டி செயின் போடுவோமே அதெல்லாம் வந்து இருந்தது. இந்த கிளிப் வந்து பாருங்கள் 100 ருபீஸ் தான். நல்லா ஸ்டோன் ஒர்க்கோடு இதாக இருந்தது. அது மட்டும் இல்லை, காஸ்மெட்டிக்ஸும் இருந்தது. காஜல், லிப் பாம், ஐலைனர் அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கோன் வேணும்னாலும் மெஹந்தி வேணும், அதுவுமே நெயில் பாலிஷு, லிப்ஸ்டிக் அந்த மாதிரிமே நிறைய வச்சுருந்தாங்க. இந்த வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா அதோட டிசைனுக்கு ரேட் ஏற்றது, டிசைனுக்கு தகுந்த ரேட் இருக்கும். இந்த விலையெல்லாம் பார்த்திங்கன்னா 100லேருந்து 200 அதான் சொன்னேனே அதோட இதிலேருந்து இருந்துச்சு. அரஃபா வந்து வெளியில் இருந்து அதுக்குள்ளேயே வந்து இன்னொரு இது வச்சுருந்தாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வாடகைக்கு கொடுப்பாங்கள்ல, நம்ம எதாவது ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னா பிராண்டாக போகணுன்னா
அந்த மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. அப்படியே சைடில் பார்த்துருந்தேன் நிறைய ஜிம்காஸ் வந்து இருந்தது. ஜிம்காஸ் மட்டும் இல்லை, நம்ம அப்படியே காதோட ஒட்டின மாதிரி ஃப்ளாட்ஸு அதுலேயே கொஞ்சம் கிராண்டாக இருந்தது. எனக்கு ஜிம்காஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் ஜிம்காஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாடகை கொடுக்கறது, ஒன்று ஒவ்வொரு ரேட், அதுவும் டிசைனுக்கு தகுந்த ரேட்டு தான். அப்புறம் அதை முடிச்சுட்டு நேரம் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர்செல்வம் பார்க்கில் வந்து கனி மார்க்கெட்டுக்கு வந்து போயிருந்தோம். முன்ன வந்து கனி மார்க்கெட் வந்து வெளியிலே இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய மால் மாதிரி கட்டி அதுக்குள்ளே கடையாக வச்சு இது ஒரு வாடகைக்கு விட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நாங்கள் அன்றைக்கி தான் வந்து சுடிதார் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அன்றைக்கி வந்து பார்த்துட்டு சரி வாங்கினுங்கிறத வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய மால் மாதிரி கட்டியிருந்தாங்க. இங்கே நடந்து வரவிட்ட ரேட் எவ்வளோங்க, அதாவது வாடகை எவ்வளோன்னு கேட்கும்போது 12,000 வருமா அப்படின்னாரு. நாங்கள் வாய் அடிச்சுட்டு 12,000 அப்படின்ட்டு வந்துட்டோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஸ்மோக்கி பிஸ்கெட் இருந்தது. அதை வாங்கும்போது அதை சாப்பாடு கூட விடாமல் இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. வாங்கிட்டு நேராக வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வந்து பார்த்திங்கன்னா வரும்போதே நாங்கள் வந்து கேக் ஆர்டர் கொடுத்துருந்தோம். எங்கள் வீட்டுக்கார் வந்து சர்ப்ரைஸாக அம்மாவுக்கு வாங்கிட்டு போய் கொடு சொல்லாதன்னாரு. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஜேபிஎஸ் கோல்டன் பேக்கரிஸ்னு கேக் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக இருந்தது. வீட்டுக்கு அம்மாவுக்கு வந்து தெரியாமல் கேக்கெலாம் வந்து எடுத்து வச்சுட்டு என்னென்ன பொருள் வாங்குறேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட காமிச்சிட்டு இருந்தேன். அதை அப்படியே உங்களுக்கும் காமிக்கிறேன். இந்த டப்பா வந்து பார்த்திங்கன்னா 40 rupees. ஏற்கனவே ஒரு டப்பா இருக்குது. என் பையன் அதில் ஏறி நின்று இதை 2ஆக உடச்சிட்டான். அதனால வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து இதை கொட்டி இதை மூடி அப்படி தூக்கி தூர போட்டுட்டு இந்த பாக்ஸை மூடி நான் அம்மா கிட்டே கொடுத்துட்டேன். இதை பார்த்து உடைக்காமல் என் பையன் வந்து உடைக்காமல் பத்திரமா பார்த்துக்குங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அம்மாட்ட கொடுத்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா அண்ணி வந்து வாங்கியிருந்தாங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 20 rupees தான். அண்ணி அவங்க பசங்களுக்காக வாங்கியிருந்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நானுமே ஒரு சில பொருள்லாம் வாங்கியிருந்தேன். அதெல்லாம் இப்போ என்னென்னு காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொண்டை போடுவோம்ல, அதுக்கு குத்துற பின்னு. க்ரீன் கலர் வந்து அண்ணி வாங்கியிருந்தாங்க, கோல்டு கலர் வந்து நான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஹெட் மசாஜர். இந்த ஹெட் மசாஜர் நம்மளை விட்டு போகவே மாட்டேங்குது கைஸ். அப்போ தான் தம்பிக்கு வாங்கி கொடுத்தேன். இது வந்து எனக்கும் நீ வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணி வந்து வாங்கிக்கிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷால் வெளியில் போகும்போது ஷால் போடுறோம் இல்லையா, புர்கா போட்டு அந்த ஷாலை வந்து செக்யூர் பண்ணுறதுக்காக குண்டூசி வந்து வாங்கியிருந்தோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது என் பையனுக்கு பெல்ட்டு 80 rupees. ரொம்ப நிறைய ஹோல்ஸ் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி நிறையா இருந்தது, நல்லா இருந்தது. அது வந்து 80 rupees. அதை வந்து நான் தனியாக வெளியில் வாங்கினேன். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பவுலு. ஏதாவது ஸ்நாக்ஸ் போட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நான் எதுக்கு யூஸ் பண்ணேன்னா பவுடர் போட்டு வச்சுக்கிறதுக்கு. ஏன்னா மூடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. என் பையன் அந்த பழைய பவுடர் டப்பாவோட மூடியை தூக்கி போட்டு உடச்சிட்டான். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக மூடுது, அவனால் ஓப்பன் பண்ண முடியாது. அது பழசில் வந்து பவுடர் கொட்டி கீழே கொட்டி வேஸ்ட் பண்ணுறான். அதனால் மூடி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி அது வாங்கினேன். அப்புறம் எங்கள் அண்ணி வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ மேஷர் வந்து வாங்கியிருந்தாங்க. அப்புறம் இதுதான் காய்ஸ், தேடி ஆன்லைனில் தேடி வாங்கலாமா வேண்டாமான்னு ரொம்ப கன்ஃபியூஷனில் இருந்தேன். இன்றைக்கி கடையில் பார்க்கும்போது அங்கே வந்து விற்றுட்டு இருந்தாங்க. நான் அவர்கிட்ட வாங்கும்போது இல்லை நீங்கள் எனக்கு செக் பண்ணி காட்டுங்க, இது வந்து பிளேடு வந்து ஷார்ப்பாக இருக்கு, எனக்கு செக் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி அவரை வந்து ட்ரையல் பண்ண சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு தான் வாங்கினேன். 150 rupees தான். ஆன்லைனில் வந்து தேடினேன். அது ஒரு ஆன்லைனில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி தேடின ரேட் என்னன்னு எனக்கு தெரியல. இது வந்து நான் 150 rupeesக்கு வாங்கினேன். அதை வாங்கிட்டு அப்படியே என் பையனுக்கு வந்து சரி 2 செட்டு எடுக்கலாம் அப்படின்னு இந்த 2 செட்டு எடுத்தேன். அப்போ அது கூடவே வந்து கர்ச்சீஃப் வந்து அப்பா கேட்டிருந்தாரு. அப்பா வந்து கர்ச்சீஃப் இல்லைன்னு புலம்பிகிட்டு இருந்ததுனால சரி அப்பாவுக்கு வாங்கலான்னு சொல்லிட்டு 3 கர்ச்சீஃப் வந்து வாங்கினேன். கர்ச்சீஃப் வந்து ஒன்று வந்து 20 rupees. இது வந்து என் 2 செட்டு எடுத்தேன். ஒன்று வந்து 70 rupees. 140க்கு வந்து 2 செட்டு எடுத்தேன். ட்ரெஸ் எல்லாம் எடுத்து எங்கள் அம்மாட்ட காமிச்சிட்டு சர்ப்ரைஸாக கேக் வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். கேக்கில் வந்து நாங்கள் பெருசாக பேர் ஒன்றும் வந்து எழுதலை. ஹாப்பி வெட்டிங் டேன்னு போட்டு அப்பாவோட இனிஷியல் அப்பாவோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் அம்மாவோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் மட்டும் போட்டுட்டோம். நான் வந்து கேக் வந்து சாக்லேட் ஃப்ளேவரில் சொல்லியிருந்தேன். பக்கத்தில் இருக்கிற பேக்கரியிலேருந்து தான் வாங்கிட்டோம். நாங்கள் பக்கத்தில் இருக்க பேக்கரியில் தான் ஆர்டர் போட்டிருந்தோம். ஆனால் செம்ம சாஃப்டாக செம்ம ப்ளஃபியாக கேக் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நாங்கள் வந்து அப்பா வந்து அம்மா அப்பா என் பையன் 3 பேர் தான் வந்து வெட்டினாங்க. எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் என் பையன் இல்லைன்னா நாளே ஓடாது. எங்கள் அப்பா வந்து கேக் வெட்டி எல்லாத்துக்கும் ஊட்டி விட்டுட்டு இருந்தார். ஃபஸ்ட்டு என் பையனுக்கு தான் ஊட்டினார். அதாவது எப்படின்னா பெத்த பிள்ளையோட பேரப்பிள்ளை வசதிங்கிற பழமொழியை எங்கள் பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க. அது எங்கள் வீட்டில் கண்டிப்பாக நிஜமாகும். ஏன்னா என்ன தான் அவன் தப்பு பண்ணாலும் சேட்டை பண்ணாலும்
அவன் பண்ணுற சட்டைக்கெலாம் நான் தான் திட்டு வாங்குவேன். யார் யார் வீட்டிலலாம் பேரப்பில் ரொம்ப செல்லம் அப்படிங்கிறது வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் என் பையன் தாங்க எல்லாத்துக்கும் செல்லம். இன்றைக்கி இவ்வளோ தான். இந்த விலாக் இவ்வளோ தான். அடுத்த வீடியோவில் அடுத்த விலாகில் பார்க்கலாம். பாய்.